ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் போட்டு அடை செய்கிறது எப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு கிட்ட துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் பச்சரிசி மீடியம் சைஸ் டம்ளர் போகிறோம். ஊற வச்சு அடைக்கு எப்பவும் அரைக்கிறது போல் வெத்த மிளகாய், உப்பு, பெருங்காயம் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, காரம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். கேரட்டு, வெங்காயம், முட்டைக்கோஸ் ஆட் பண்ண போகிறோம். கேரட் ஒன்று பெருசாக நல்லா கழுவிட்டு திருவி வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் 1/4 எடுத்துக்கோங்க, நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தோல் நீக்கி நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. வெங்காயமும் கேரட்டும் அப்படியே தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ முட்டைக்கோஸை மட்டும் வதக்கணும். ஒரு வானிலையில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுருங்க. நீல வாக்கில் நெருக்கிய முட்டைக்கோஸை போட்டுருங்க. அதில் நல்லா பரட்டி விடுங்க. இப்படியும் அப்படியும் கடுகும் எண்ணெயும் நல்லா சேர்ந்து வரட்டும். நல்லா பரட்டி விடுங்க. தேவையான இதில் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு தட்டை போட்டு மூடி 3 to 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்படியே முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி இந்த மாதிரி தெரியும். கலர் மாறிடுச்சு பாருங்கள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ அப்படியே நெருக்கிய வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலையை அப்படியே தான் சேர்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸை வதக்க வேண்டாம். இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகும். நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த முட்டைக்கோஸை அணைச்சிட்டோம் இல்லையா அடுப்பை, அதை அப்படியே சூட்டோடையே சேர்த்துடலாம். ஆறணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே இந்த மாவில் கலந்துருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் யூனிஃபார்மாக அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகும். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நீங்கள் மாவோட கன்சிஸ்டன்சியை பார்க்கணுங்க. தேவையான கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அவங்களுக்கு கை பதத்துக்கு எப்படி வேணுமோ அந்த அளவு கொஞ்சம் விதமாக தண்ணி. ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால அடை ஹார்டாகவே இருக்காது, இல்லை சாஃப்டாக பஞ்சு போல் வரும். நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால டேஸ்டியாக இருக்குங்க. கல் போட்டுருங்க. தோசைக்கல் போட்டு நல்லா காயணும். இப்போ ஒரு கரண்டி 1.5 கரண்டி எடுத்து நல்லா ரவுண்டாக மெலிசாக தேய்ச்சி விட்டுருங்க. சுற்றி நம்ம கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சுற்றி எண்ணெய் விட்டுருங்க. 1 ஸ்பூனு. நெடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்து பாருங்கள். என்ன கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஒரு தட்டை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 minute 2 minutes வெயிட் பண்ணால் கூட போதும். நல்ல நிறம் மாதிரி நல்லா வரும். அடுப்பு ரொம்ப பெருசு வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுக்கோங்க. நல்ல நிறம் மாறிச்சு பாருங்கள். இப்போ நல்லா திருப்பி போட்டுருங்க. சுற்றி எண்ணெய் விட்டு அதே போல் நெடுவுலையும் எண்ணெய் விட்டுருங்க. எப்பவும் வாக்கிறது போல் அடை வாத்து உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? அதே மாதிரி எப்பயும் போல் எடுத்துகிட்டு இதோட சாம்பார் நல்லா மேட்ச் ஆகும். எங்கள் வீட்டில் அன்றைக்கி பாவக்காய் சாம்பார் செய்திருந்தேன் பிட்லை, அதையே சர்வ் பண்ணிவிட்டேன். எந்த சாம்பார் இதோட மேட்ச் ஆகும். தேங்காய் சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுங்க. பசங்களுக்கு செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடியும் செய்யணும்னு தோணுங்க. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.